இங்கே அடங்கியிருக்கக்கூடிய சஹாபி பேர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா இப்னு அப்பாஸ். அவங்க பேர் அப்துல்லா, அவங்க அத்தா பேர் அப்பாஸ். அவங்க யாருன்னா நபி ஸல்லல்லாஹுடைய பெரியத்தா மகன். புரியுதுங்களா? இவங்க வந்து எப்படின்னு சொன்னால் நபியுடைய சொந்தக்காரங்க. இவங்க சின்ன வயசுலேயே எப்படின்னு சொன்னால் இவங்களுடைய அம்மா பேர் உம்மு ஃபதுல். இவங்க என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ் ஒரு தடவை இருக்கும்போது உம்மு ஃபதுல் அப்படியே போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு கூப்பிட்டாங்க, யா உம்மு ஃபதுல் லப்பைக்கு யார சொல்லலாம், இப்படி வாங்க, உங்களுடைய வயிற்றில் ஒரு ஆண் மகனை சுமந்து இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க போகிறாங்க, தச்சையில் போயிருக்கு. ஆமாம், இவங்க தச்சையில் நபி சொல்ல சொல்கிறாங்க, ஒரு ஆண் கருவை நீங்கள் சுமந்துருக்கிறீங்க. அதே மாதிரி ஆண் குழந்தை பிறகுது. அவங்களுக்கு அப்துல்லான்னு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்ச நம்மளாம் பேர் சம்பளம் தேர்ந்து தொட்டு வைக்கிறேன் இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில் தொட்டு பறக்கத்துக்காக வைக்கிறாங்க. எச்சில் பட்ட நம்ம ஒரு கிணறு வந்து பார்த்துருக்கீங்க, தண்ணி வந்துருச்சு. அவங்க எச்சில் பட்டாவே முடிஞ்சிச்சு, எல்லாமே பறக்கத்தாயிடும். ஏன்னா அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 6-7 வயசு இவங்களுக்கு இருக்கும்போது அவங்களுடைய ஹித்மத் செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே அன்னை மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மனைவி, அவங்க வந்து மாமி முறைவான அவங்களுக்கு. அவங்க போய் என்ன சொல்லுவாங்க, மாமி நான் இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் தங்க போகிறேன், 6 வயசுக்குள்ளே என்னத்துக்கு பார்ப்போன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க இரவுலன்னா பார்க்கணும். இபாதத் எப்படி எவ்வளோ கவலை பாருங்கள். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ நினச்சி கூட பார்க்க முடியாது. செல்ஃபோன் கொடுக்கலன்னா கோவம் வருது பிள்ளைங்களுக்கு. அந்த மாதிரி கேம் விளையாடுறத கொடுக்கனாக்க கீழே வந்து பரவுறான். எங்கள் வீட்லேயே சேர்த்து தான் சொல்கிறேன். அதிரத்தினாலாம் விதி விலக்கெல்லாம் கிடையாது. இப்போல்லாம் எல்லாம் அந்த மாதிரி மாகூலில் மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கவலைப்படுங்க. அதுலேருந்து விடுவிக்கிறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும் பிள்ளைங்களை. அப்போ வந்து படுத்துக்கிறாங்க, நடுநிசையில் எஞ்சி நபி ஸல்லல்லாஹு சஹஜ தொழுகிறாங்க. இவங்களும் தொழுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கித்மத் பணியோட செய்வாங்க. ஒரு தடவை அவங்க வந்து சுய தேவைக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு போயிருக்கும்போது வெளியே வந்து பார்த்தா தண்ணி வச்சுருக்கிறாங்க. உடனே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. யார் வச்ச தண்ணி? நான் தான் யாரை சொல்லலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க, யாரெல்லாம் இவருக்கு கல்வி ஞானத்தை குர்ஆனுடைய ஞானத்தினை அதிகப்படுத்துவாயாக. அதனால தான் இவங்க எப்படின்னு சொன்னாக்கா ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், முஃபஸ்ஸிரீன்களுக்கெல்லாம் தலைவர், தப்சீருக்கு தலைவர். எந்த சந்தேகம், எந்த பிரச்சனை, எந்த இஹ்திலாப், ஏதாவது ப்ராப்ளம், கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா இமாமுக்கு மத்தியில் இவங்களுடைய தப்சீரை தான் எடுத்து பார்ப்பாங்க. இவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்காவுக்கு வருவாங்க ஜியாரத்துக்கு, உம்ராக்கு. மக்காவில் உம்ரா செஞ்சுட்டு வேகமாக சீக்கிரமாக மக்கா விட்டு வெளியேறுவாங்களாம். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் கேட்பாங்கண்ணா, புனிதமான இடம், ஒரு ரக்காத்து தொழுந்தா 1 லட்சம் நன்மை, 1 ரூபா கொடுத்தா 1 லட்சம் கொடுத்தா மாதிரி நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் மக்கா விட்டு போகிறீங்கன்னா ஒரு பாவம் செஞ்சால் 1 லட்சம் பாவம். அவங்க பாவம் செய்கிறவங்க இல்லை. ஆமாம் ஆமாம். இவங்க எந்த அளவுக்கு தக்குவா உடையவங்கன்னு சொன்னால் அழுது 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 இந்த கண்ணில் தண்ணி இங்கே ஓடி 2 பக்கம் கோடு விழுந்துச்சு. இந்த பக்கம் கோடு விழுந்துருக்குமா. அல்லாஹ்வுடைய இறைச்சத்தில், அல்லாஹ்வுடைய தக்குவாவில் அவ்வளோ பயந்தவங்க இவங்க, ரொம்ப பயந்தவங்க. ஆமாம். கடைசியில் வந்து இவங்களுக்கு கண் பார்வை இல்லாத போயிடுச்சு. அது அழுது அழுது கண் பார்வை இல்லாத போயிடுவாங்க. இவங்களை கண்டாலே வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க எல்லா மக்களும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, உறவினர். நிறைய இவங்களுடைய செய்திகள் நிறைய இருக்குது. கடைசி காலத்தில் இங்கே வந்து மக்கள்கிட்டெல்லாம் வந்து இந்த மார்க்க சம்மந்தப்பட்டது. ஏன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு ஒரு ஹதீஸ் கட்சின்னு சொன்னால் இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறீங்களே, நம்ம எவ்வளோ கவலையாக பார்க்குறோம். சில பேர் பார்க்குறாங்க அது என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு சஹாபிக்கிட்ட வந்து ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க வீட்டை தேடி போவாங்க. அப்படி ஒரு சஹாபியுடைய வீட்டை தேடி போகும்போது அவங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க 3 மணிக்கு. அவங்க போய் என்ன பண்ணாங்கன்னா அந்த வீட்டு வாசலில் ஓரமாக கையை வச்சுட்டு படுத்துட்டாங்க. அவர் எஞ்சி வந்த பிறகு பார்த்து இவர் அதிர்ச்சி ஆகிட்டார். நீங்கள் வந்து அஹ்ல பைத் நபியுடைய சொந்தக்காரு, கதவை தட்டி நீங்கள் என்கிட்ட கேட்டால் உள்ளே வந்து படுக்க வச்சுருக்கலாமே, நான் சொல்லியிருப்பேன். இல்லை உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கூடாது. இல்லை அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து சீதையவான பெருமக்கள். அப்போ சொல்லுவாங்க, கல்வி நம்மளே தேடி வரக்கூடாது, நம்ம தான் கல்வியை தேடி போகணும்னு சொல்லிட்டு அந்த சஹாபிக்கிட்ட சொல்லுவாங்க. கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. என்ன சொல்கிறாங்க, இன்னொருத்தர் வர்றாரு, யாரோ சஹாபியை, நான் வந்து ஒரு எத்தீமனுடைய ஒட்டகத்தை வளர்க்குறேன், ஒரு ஏழ்மையான எத்தீம், அவருடைய ஒட்டகத்தை நான் வளர்க்குறேன். அந்த ஒட்டகத்திலேருந்து நான் பால் குடிக்கலாமான்னு கேட்குறேன். பால் குடிக்கலாம், அதுக்கு நிபந்தனை இருக்குது. அந்த ஒட்டகத்தை சுத்தம் பண்ணணும், அந்த ஒட்டகத்தை குளிப்பாட்டணும், அந்த ஒட்டகத்துக்கு தண்ணி புகட்டணும், தண்ணி புகட்டக்கூடிய பாத்திரம் அழுக்கான கழுவணும், அந்த ஒட்டகத்துக்கு எதனாச்சும் வந்து சேதாரம் ஏற்பட்டு இப்போ வச்சுன்னா அதுக்கு மருத்துவம் செய்யணும். இந்த நிபந்தனைலாம் இருக்குது. குட்டி போட்டுருந்துச்சுன்னா குட்டிக்கு பால் குடித்த பிறகு தான் மீதி பாலை நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு மசாயில் சொல்லுவாங்க. அதனால் இவங்க வந்து தப்சீரினுடைய தலைவர். இவங்களை மிஞ்சின தப்சீர் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதேவி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க, நபி ஸல்லல்லாஹுடைய எச்சில தொட்டு பேர் வச்சவங்க, ரொம்ப பரக்கத்தானவங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு துவா ஒன்று ஓதிட்டு நம்ம போவோம். ஒரு விசுவாசம் கூட போகும்போது எப்படின்னா கியாமத்து நாளில் நம்மளுடைய மக்கள் எப்படி இருப்பாங்க, அது மக்கள் எப்படி நல்லா இஸ்லாத்தை விட்டு வெளியே போவாங்க, நம்மளை எந்த மாதிரி இருப்பாங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாங்களாம், இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களாம். இதெல்லாம் சொன்னோம்னா மக்கள் வந்து தாங்க மாட்டாங்க. அதனால் நான் எது மக்களுக்கு தேவையோ அந்த விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்லிடுவேன். இவங்களே எல்லாம் நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும், ஏன்னா வஹி வந்தோடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தோடனே இவங்க எல்லாத்தையும் எழுதிடுவாங்க. அவங்க சொன்னோடனே சொல்ல இவங்க எழுதிடுவாங்க. அதனால் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய மறுமை நாள் எப்போ வரும் எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் அப்படியே அவங்க சொல்ல அப்படியே சொல்லுங்க. சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா சஹாபை ரசூல். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. العالمين الحمد لله ونعمتك مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. آمين. اللهم صل على رسولك سيدنا محمد وبارك وسلم عليه. آمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. آمين. ربنا ربي رحمهما كما ربيانا صغارا. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், மனைவி மக்கள், நண்பர்கள், உறவினர்கள், மூமின் முஸ்லிம்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. சகலவிதமான பேர் ஆபத்துகளை விட்டும் பல முசீபத்துகளை விட்டும் குழப்பங்களை விட்டும் பித்தனாக்களை விட்டும் எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக. கொடிய நோய்களை விட்டும் பாதுகாப்பு தருவாயாக. குறிப்பாக கேன்சரை விட்டும் பாதுகாப்பு தருவாயாக. கிட்னி பழுதாவதை விட்டும் பாதுகாப்பு தருவாயாக. யா அல்லாஹ் அதிகமாக உன்னை ஸிக்ர் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய உம்மத்தாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரத்திலே குடும்பத்திலே பரக்கத்து செய்வாயாக. எங்களுடைய குடும்பத்தார்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக. உடையிலே உணவிலே இல்லிடத்திலே பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு முழு ஆஃபியத்தை தருவாயாக. இம்மை மறுமையுடைய சுகங்கள் எங்களுக்கு நீ தருவாயாக. மேலும் மேலும் நாங்கள் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த துஆவை எங்களுக்கு உயிர்க்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் அஸ்ஹாபே ரசூல் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவின் பொருட்டாலும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார். வ ஸல்லி அலா நபி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா